விஜய் சொல்றாரு காவேரி கிட்ட, இன்னைக்கு இந்த தாத்தாவையும் பாட்டியையும் நான் தூங்க விட போறதில்ல. கேக்குறாங்க விஜய் கிட்ட, நைட்டு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்க போறியா? பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல சித்தி, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதானே. காவேரி சொல்றாங்க, வயசானவங்க இருக்க வீட்டுல லேட்டா வர்றதே தப்பு, அதுவும் தூங்கவும் விட மாட்டேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. காவேரி, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கு. விஜய், லைட்டா ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க, நான் உங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறேன். எனக்கு பசிக்கலையே. வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலியா வெளியே போறோம். எப்ப போறோம்னு சொல்லிப்பான்னு தாத்தா கேட்கிறாரு. ஆபீஸ் விஷயமா விஜய், உங்ககிட்ட நான் பேசணும் வாங்க. பாத்தீங்களாம்மா, அவன் நம்ம கூட உட்கார்ந்து பேசுறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னு பாட்டி சொல்றாங்க, அவன் நம்ம கூட ஜாலியா பேசுறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. காவேரிக்கு தாத்தா சொல்றாரு, அவ புருஷனை அவ கூட்டிட்டு போறா, இத பத்தி எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு. காவேரி, வீட்டுல எல்லாரும் தப்பா எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு நவீன பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வாசலோட விட்டுட்டு வந்துடணும். எதுக்கு என்கிட்ட வந்து உன் ஆளு, உன் லவ்வரு அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? ஏன் காவேரி இவ்வளவு கோவப்படுற? என்ன விஜய், நான் கோவப்படாம ஈன்னு பல்லு இழிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையில சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு கிட்ட ஏன் நீங்க சேர்த்து வச்சு பேசுறீங்க? கேட்க கேட்க எனக்கு கோபம் வருது. விஜய், நீங்க யாரையும் லவ் பண்ணது இல்லையா? இல்ல, நீங்க விட்டுட்டு வந்த பிறகு கூட யாராவது சேர்த்து வச்சு பேசினா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? கோபம் வருமா இல்லையா? இவ்வளவு கோபம் வர்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பிரிஞ்சிருவோம். இப்ப என்ன பண்றதுன்னு உனக்கு பயமா இருக்கும்ல, ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டுமேன்னு அவங்கிட்ட போய் சொன்னேன். வீட்டை விட்டு வெளியே போனாலும் நிவீனும் உனக்காண்டி வெயிட் பண்ணுவாரு, அதான் சொன்னேன். உங்ககிட்ட பல ட்ரிப் சொல்லிட்டேன். உங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா என் லைஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும். நீங்க யாரு என் லைஃபை டிசைட் பண்றதுக்கு? வீணை பார்த்தா உங்களுக்கு இழிச்சவன் மாதிரி தெரியுதா? நான் வந்து ஒரு வருஷம் உங்க கூட இருந்துட்டு போயிடுவேன்னா அப்புறம் அவர் வந்து பார்த்துப்பாராம். நீங்க அதை செய்வீங்களா விஜய்? நம்ம அது ஒரிஜினல் கல்யாணம் வந்தா ஓகே, ஆனா இது டிராமா. பழைய காதல தேடி போறதுல என்ன தப்பு இருக்கு? டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். அதை நீங்க முடிவு பண்ண வேணாம் விஜய். விஜய், நீங்க எல்லா உறவுகளையும் கேவலமா பாக்குறீங்க. மற்றவங்களும் அப்படிதான் பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், நிவீனை பத்தி பேசுறது இதுதான் கடைசியா இருக்கும். மீனை பத்தியோ என்னைய பத்தியோ இல்ல எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சோ பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க விஜய். மாத்திரம் போதாது, கொஞ்சமாவது நாகரிகம் வேணும். இனிமேட்டு பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சாரி காவேரி, என்னால முடியாது. இப்ப நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கலாட்டி நான் தாத்தா கிட்ட நான் சொல்லிடுவேன். அக்ரிமெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் எதுக்குங்க ஃபாலோ பண்ணணும்? நீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க, அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா விஜய்? இப்போ உங்க தாத்தா கிட்ட சொன்னா உங்க அக்ரிமெண்ட்டை மீறிட்டேன்னு சொல்லிட்டு என்ன தூக்கில போட்டுருவீங்களா விஜய்? நான் இங்க இருந்து போன அப்புறம் நான் என்ன ஆவேன்னு உங்களுக்கு பயமா இருக்கு. அந்த பயத்தை இப்பவே பேசி சரி பண்ணிடலாமா? நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். நான் எதுக்குங்க உங்க பேச்சை கேட்கணும் விஜய்? இனிமேட்டு ஒரு முறை நீங்க நிவின் பேரை சொன்னாலும் நான் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். நான் பேச மாட்டேன். சத்தியம் பண்ணுங்க விஜய். விஜய் சத்தியம் பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. எந்த நேரமும் ஒரு ஆளை குத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்பயும் நான் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். இதுதான் கடைசி. ஞாபகம் இருக்கட்டும் விஜய். நவீன் தூக்கம் இல்லாம குழம்பிக்கிட்டே இருக்காரு காவேரியை நினைச்சு. கால் பண்றாரு குமரனுக்கு. அண்ணே, நான் டீ கடைக்கு பக்கத்துலதான் இருக்கேன், வாங்கண்ணே, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சர்ரா வர்றேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க 2 பேரும் போன். நாளை பார்க்கலாம். இன்றைய பொது அறிவு: பூட்டானின் நாணயம் எது? பதில், இந்திய ரூபாய். நாளை சந்திக்கலாம்.